தமிழக அரசு ஆண்டுதோறும் அனைத்து மக்களுக்கும் கல்விக்காக அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பஸ்களில் அரிசியை கொண்டு சிறப்பான முறையில் கஞ்சி காய்ச்சி நோன்பாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதற்கு தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இஸ்லாமியர்களின் புனித ரம்ஜான் மாதம் துவங்கியது. இதனை முன்னிட்டு கோவையில் பல்வேறு பள்ளிவாசல்களில் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன. கோவை கோட்டைமேடு இதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜமாத் தலைவர் ஹாஜி இனாயத்துல்லா, செயலாளர் அபுதாகிர், நிர்வாகிகள் கலீல் ரஹ்மான், நிஷார் அகமது, சித்திக், அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று நோன்பு திறந்தனர். அவர்களுக்கு பிரியாணி, கஞ்சி, பாயசம், பேரீச்சம்பழம், ரோஸ் மில்க், வடை, பழ வகைகள் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன. ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக இரவு முழுவதும் விழித்திருந்து தொழுகை நிறைவேற்றி பகல் முழுவதும் நோன்பு இருந்து இறைவனுக்காக இந்த நோன்பை இஸ்லாமியர்கள் அனைவரும் புனித ரமலான் மாதம் முழுவதும் நோற்று ஆரம்பிக்கின்றோம். இந்த முதலாவது ரமலான் மாதம் இந்த கோயம்புத்தூர் கோட்டைமேட்டில் எங்களுடைய இதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத்துடைய இந்த பள்ளிவாசலில் 500 கணக்கான மக்களுக்கு இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாகுபாடின்றி நோன்பு திறப்பதற்கு கஞ்சி வழங்கியும் வரக்கூடிய அத்தனை நோன்பாடுகளுக்கும் நோன்பு திறப்பதற்கு சிறப்பான ஏற்பாடு நோன்பு கஞ்சி மற்றும் பாயசம் மற்றும் பிரியாணி உணவுகள் இந்த ஒரு மாதம் முழுவதும் வழங்கப்பட்டு ரமலான் மாதத்தை சிறப்பான முறையில் இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. ரமலான் மாத நோன்பு கஞ்சிக்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் அனைத்து மக்களுக்கும் கல்விக்காக அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பஸ்களில் அரிசியை கொண்டு சிறப்பான முறையில் கஞ்சி காய்ச்சி நோன்பாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதற்கு தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம்.